Hey, good morning everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is my morning routine. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா? ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்துட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி உள்ளே பூஜை பண்ண முடியாது. ஸோ நான் எப்போவுமே சரி பூஜை பண்ண முடியாத சமயத்துலலாம் வந்துட்டு பாபாவுக்கு மட்டும் விளக்கேற்றிடுவேன். அங்கே பாருங்கள், பாபா கிட்ட விளக்கேறிதா, அங்கே விளக்கு வச்சுடுவேன். ஊதுவத்தி வாசப்படியில் 2, பாபாவுக்கு 2 ஏற்றிடுவேன். பூஜை ரூமில் லைட் மட்டும் போட்டு விட்ருவேன். லைட் போட்டிருக்கேன். எஸ், இன்னைக்கு பொங்கல், வடை, சாம்பார். ஏன் சத்தமாக பேசலான்னா வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஜனனி ஐஷு தூங்குறா சோஃபாவில், விஸ்கி தூங்குறான். பாருங்கள், விஸ்கியும் அந்த விஸ்கி ஐஷு 2 பேர் தூங்குறாங்க. ஏய் டாடிடா, லெமன் கிராஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய வீச்சாக வளர்ந்துருந்தது. ஸோ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வைக்கலாம். வெளியில் விட்டால் காஞ்சிடும். கட் பண்ணால் டீக்கு கூட யூஸ் பண்ணலாம், தென் கேண்டிலில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு இதில் வச்சிட்ருக்கேன். காஞ்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டேன். கேண்டில் எரியும் போது அதுவும் சேர்ந்து ஸ்மெல் வரும்ல, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் அந்த கேண்டிலுக்கெல்லாம் போடுறதுக்கு. சவுண்டு கேட்குதா? விண்ட் சவுண்டு. தூரல் போட்டபடியே இருக்கு. இங்கே ஒரு எலி என்ன உருட்டுதுன்னு பார்க்கலாமா? She's picking snacks. Yes, yes. என் தங்கம் என்ன தேடுது? என் தங்க பிள்ளை என்ன தேடுது?
நேற்று வச்ச மாதிரி தீய விட்டேன்னா அடி வாங்குவேன். ஓகே சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு காரம், தயிர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சா நல்லாயிருக்குமேன்ட்டு கூட கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்குங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். நான் கல்லுப்பு தான் இன்றைக்கி சேர்க்குறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு குழம்புல போட போகிறேன், கரைஞ்சிரும் அப்படின்றதுனால. இதுவே வறுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துக்குங்க, பொடிச்சது. இது குழம்புக்காக வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கேன். கூட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாதம் நல்லா வெந்துருச்சு. புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன், இந்த சாதம் வடிக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். அது எப்படி யூசேஜுங்கிறது நீங்களும் பாருங்கள். எனக்கு என்ன ஒரு 200 250 என்னவோ ஆச்சு. இது பாருங்கள், இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். நான் இல்லாதப்போ குழந்தைங்க வடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா, அதனால தான் அதை அப்படி வாங்கினேன். இப்போ இதுன்னா அவங்க எடுத்து அப்படியே நிறுத்திடலாம். இதை எங்கேனாலும் அங்கே தரையில் கூட வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா அந்த கஞ்சி தண்ணி சிங்க்குக்கு போயிடும். காலையில் வடை செஞ்சேன் இல்லையா, கொஞ்சம் வடையை சுட்ட உடனே தண்ணியில் போட்டேன். எனக்கு தஹி வடை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. தண்ணியில் போட்டு இருக்கேன். அது தண்ணியில் ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த எண்ணெயெல்லாம் போயிடும். அப்புறம் பிழிஞ்சிட்டு நேராக இந்த தஹியில் போட்டுக்கலாம். எனக்கு இந்த தஹி வடையில் இனிப்பு ரொம்ப சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி இனிப்பு பிடிக்கும், அதில் இதுவும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பிஞ்ச் சால்ட்டு போட்டேன், ஜீரகப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆக்சுவலி சண்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த கச்சோரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்த இதுதான் இனிப்பு சாஸ் தான் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி எடுத்து வச்சுருந்த வடையை அது மாதிரி பண்ணிவிட்டு ஊற்றிட்டு, எஸ், நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்குமே நம்ம கொடுத்துக்கிற ட்ரீட் தான் இது. எல்லாருக்கும் சமைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிச்சது சாப்பிட்ணும்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிக்குமா? யார் யாரெல்லாம் இப்படி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடும்போது நீங்களே சொல்லுங்களேன், அப்படி ஜாலியாக இருக்கும். அதுதான் இந்த ஷோல்டர் குளிக்கிறதுக்கான இது. அதை தாளிச்சுக்கிட்டேன், மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் தாளிச்சு விட்டுட்டேன். என்னோடய கிச்சனில் சின்னி இருக்கே தவிர மற்றபடி அதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ இதிலேருந்து வர இந்த புகை எல்லாமே போய் மேலே அடித்து கருப்பாகுது சுவரெல்லாம். கொஞ்சம் கறி எடுத்து வறுக்க சொன்னாங்க பிள்ளைங்க, ஸோ அவங்களுக்காக அது வறுத்துட்டேன் நான். ரெண்டுமே நல்லா வந்திருந்தது. இன்றைக்கி மழை பெஞ்சபடியே இருந்தது இல்லையா, ஸோ அந்த டைமில் அம்மா சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. போய் அவங்களே வாங்கிட்டு வந்தோம், கொடுத்தாங்க. செஞ்சு தர்றது தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டேன். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குமே சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செய்கிறது தானே நம்மளோட ஆசையும். எஸ், நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டாங்க பிள்ளைங்க. எல்லாருக்குமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். மழை டைம் இல்லையா, ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், வயிற்றுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புதினா சேர்த்தேன் லாஸ்ட்டில். வறுவல் ரெடி ஆகிடும், 10 நிமிஷம்தான்.
பண்ணிட்டா இந்த ஸ்டாண்டு தான் அப்படியே கழுவிட்டு மேலே மாட்டி விட்டுட்டேன். இது எந்த இடத்தையும் அடைக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால மாட்டிடுறேன். இல்லை நீங்கள் அவுட்டரில் கூட எங்கேனாலும் ப்ளேஸ் பண்ணலாம். அது மேலே பாத்திரம் கூட எடுக்கலாம். பார்த்திங்கள, கவுத்து வைக்கிற பாத்திரத்தை அப்படியே நிமித்தி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே எங்களுக்கு வீட்டில் கீழே வேலை நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் செடிகள்லாம் கழிக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் கழிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த பர்சன் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே சமயத்தில் நாம்ளும் இதை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ பார்க்குறீங்க. ஷிரடி போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தது இதெல்லாம். இப்போ இங்கே இந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் இங்கே கேட்டால் விலையே வேறு. நான் அங்கே வந்துட்டு எனக்கு 150 ரூபாய்க்கு கிடச்சிது. சரி, ஏன் விடுவானே, தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமம், அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வர்றது. மற்றபடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் இந்த தோட்டத்தில் வைக்கிறதுக்குன்னே வாங்கினேன், அதனால் இப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீங்கானில் கோமாத்தா செட்லாம் வந்துட்டு வீட்டில் அங்கங்கே வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னாரு. எனக்கு வந்து வாங்கின பொருட்களெல்லாம் இப்படி தூக்கி போடுறது பிடிக்கல. சரி, தோட்டத்தில் வச்சிடலாம், இது ஒரு நல்ல ஐடியா தானே எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு செடி பக்கத்துலேயும் வச்சு விட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களே கூட பாருங்களேன், எப்பயாவது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது இப்படி போய் செடி பக்கத்தில் உட்காந்துட்டு மெதுவாக இதுங்களெல்லாம் பாருங்களேன், மனசு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த டாய்ஸ்லாம் கிண்டர் ஜாயில் வரும், தெரியும் இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுப்பேன். இது ஜனனி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினது. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை எல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குட்டி யானை கேண்டில், குட்டி யானை பொம்மை. அதோட மூக்கு உடஞ்சிருச்சு. உடஞ்சதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது வந்துட்டு சில சமயத்தில் வந்து நம்ம இப்படி தோட்டத்தை பார்க்கும்போது இதில் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த புத்தா வந்து கழுத்தோடி சின்னதாக இருக்கிறது, நான் அதை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டேன். நான் இந்த வீடு எடுத்தியா? அழகாக இருக்குல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் வீடியோ போடணுன்ற ஆசை இருக்கும். இது நல்லா சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது பாருங்கள். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லீவ் விட்டவுடனே வெயில் அடிச்சுது. அது என்ன மாயமோ தெரில. பிள்ளைங்க எல்லாமே கேட்பாங்க, எப்பவுமே அப்படிதாம்மா, லீவ் விடுற அன்னைக்கு மழை வராதுமா, லீவ் விடாத அன்னைக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த செடியெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் நான். அதெல்லாம் வெட்டினதெல்லாம் கொஞ்சம் வேறு இதில் நட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம். அப்புறம் இங்கே ஒரு பெரிய பாம் ட்ரீ இருந்தது இல்லையா, அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி 5 செடியில் வச்சேன் நான், 5 தொட்டியில். இந்த தொட்டி தான் காற்றுக்கு அப்படியே சாஞ்சு விழுந்து உடஞ்சிருச்சு, எல்லாமே வெளியில் வந்துருச்சு. ஸோ அது இதான் டைமு. மழை நேரத்தில் எதையுமே நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். யாராவது ஒரு செடியை இன்னும் 3 செடி ஆக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மழை டைமில் வைங்க, சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா வளரும். நானும் அதை தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எங்கள் செடி இருக்கிறதுனால இன்னொரு என்ன தொல்லைன்னா, எலிங்க வந்து இது எல்லாத்தையும் கடிச்சு போட்டுருது. பாதி செடிக்கு மேலே இப்படி தான் கடிச்சு போட்டுடும். இது பட்டு ரோஜா சொல்லுவோம் இல்லையா, அதில் எல்லாமே தண்டில் நீர் சத்து ஜாஸ்தி இருக்கும், அது எல்லாத்தையும் கடிச்சு இப்படி போட்டுரும். அதே மாதிரி ஜேட் பிளான்ட்டோடது, நான் 5 ஜேடு பிளான்ட் வச்சுருந்தேன், இது 2 தான் இருக்குது. எலி கொறிச்சு தள்ளிடுது. இதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்ததுன்னா நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய செடியை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். வீட்டில் இந்த கேண்டில் ஹோல்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுட்டேன். இப்போ இந்த ட்ரெட்மில்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம இது இந்த ஹேங்கிங், இந்த ஹேங்கிங் இங்கே இருக்கிற ராதாகிருஷ்ணா ஸ்டாச்சு, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபேஸ் வந்து எல்லாமே நான் Jan 3 வாங்கினேன், January 3 வாங்கினேன். இப்போது இதே இயரோட எண்டில் தான் என்னால் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சுது. வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை பற்றி, உங்கள் வீட்டை பற்றின வீடியோஸ் தான் நான் போடுறேன். அந்த தொட்டியும் விடாமல் இப்படி யூஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், எஸ், உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி வேணும் வீடியோ தான். உங்களோட ஆசைகள் அதெல்லாமே இதில் தெரியும். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். துணி காய போடுற ஸ்டாண்டு தான் அங்கே இருக்கிறது.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி தள்ளிட்டேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூவாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, என் பேர் சரளா. ஐம் சரளா ராஜேஷ். அந்த வீடியோவுக்கு இதுவும் நெக்ஸ்ட் டே இது. நான் இந்த தோட்ட வேலையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து சமையலும் பண்ணிட்டேன். நான் எப்போ வீடியோ போடும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா குழம்பு தான் வருது. சாரி, அதனால தான் இன்றைக்கி அந்த குழம்பு காமிக்கல. எப்போவுமே இதையே காமிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பக்கோடா குழம்பு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப நீளமாக போய்கிட்டுருக்கு. தேங்க்யூ அண்ட் பாய் பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.